சாப்பாடு போடுறப்பே புருஷன் சொல்றது எங்க அம்மா மாதிரி நீங்க சமைக்கல. கேட்டுச்சா அந்த அம்மா? அந்த பொண்ணு சாப்பாடு, சில பொண்ணுங்களாம் பேசி விட்டுரும். அந்த பொண்ணு பரிமாறிட்டே சொல்லுது நீ தான் எங்க அப்பா மாதிரி சம்பாதிக்கல. தேவையாது, போட்ட சாப்பிட்டு எஞ்சி போக வேண்டியதானே. சமைச்சுக்கிட்டே இருக்கு வருஷமா, என்ன காசா கொடுக்குறோம்? உண்மையா சொல்றேன், ஒரு பெண் வீட்டில் செய்கிற வேலைக்கு பணம் கொடுக்கணும்னு நினைச்சா அந்த ஆம்பளை ஜென்மத்துக்கு சம்பாதிச்சாலும் பத்தாது, அவ்வளவு வேலையை அந்த அம்மா செய்யும். ஆனா வேலை இல்லை, உனக்கெல்லாம் வேலை இல்லை. வேலைக்கு போற ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியாது. யாரு? கலெக்டர். நம்ம ஊர் வீட்டில் ஒரு கலெக்டர் ஐயா இருக்காருல்ல, அவரு வேலைக்கு மட்டும் போய் பாரு, நீ மட்டும் சம்பாதிச்சு பாரு அப்படி சொல்ற ஆண்கள்ட்ட இங்க இருக்கிற பெண்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு தம்பியா ஒரு சகோதரனா உங்கள் மகனா சொல்றேன், வேலைக்கு போய் சம்பாதிச்சு பாரு. வேலைக்கு போனாதான் பணத்தோட கஷ்டம் தெரியும், வேலைக்கு போனாதான் பணத்தோட அருமை தெரியும். நீ வீட்டுல தானே இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி வாய்கிலேயே பேசுறாங்கல்ல, அவனுல கூட்டு உட்கார வச்சு ஒரே ஒரு வேளை மாவு அரைன்னு சொல்லுங்க. வாயில தான் அரைப்பாரு, மாவு வராது. நான் தான் சொல்றேன், அன்புக்கு நீங்க எங்க, நீங்க சக மனிதன் மீது காமிக்கிற அன்பு தானே சிறந்தது, குடும்பத்துல காமிக்கிற அன்பு தானே சிறந்தது. அதை யோசிங்க. அந்த யதீந்திரா அந்த 2 வயசுல ஏன் அந்த குழந்தை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எதனால தாய்மையை பெண்மையை அனைவரும் போட்டுக்கிறோம்னா, ஒரு குழந்தை பிறக்கிறப்பயே அந்த குழந்தை நல்லா பிறக்க போகுதா நல்லா இல்லாம பிறக்க போகுதா, அது ஆனா அது பெண்ணா, இது படிச்சு இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்யுமா, இல்ல இது படிச்சு இந்த சமுதாயத்தை கெடுக்குமா, இல்ல இது வளர்ந்து நம்மளை காப்பாத்துமா, இல்ல நம்மளை காப்பாத்தணும் பரவாயில்ல அதை அதுவே பார்த்துக்குமா, எதுவுமே தெரியாம ஒரு குழந்தையை 1000 கற்பனைகளோடு இந்த உலகத்திற்கு வரவேற்க காத்திருக்கிற ஒரே ஒரு மனுஷியின் பெயர் தான் தாய். எந்த எதிர்பார்ப்பெல்லாம் வளர்த்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா. இந்த யதீந்திரா 2 வயசுல அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் பாதிப்புன்னு அவங்க பெற்றோர்கள் கலங்கி போயிடல. யோகா பயிற்சி கொடுத்திருக்காங்க, நீச்சல் பயிற்சி கொடுத்திருக்காங்க. அவனை எப்படியும் ஒரு சக மாணவன், ஒரு சக மனுஷன் மாதிரி அவனை வளர்க்கணும்னு அந்த பெற்றோர்களுக்கு ஆசை. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் அருமையான மனிதர் ஆண்ட்ரூ ஜோன்சன் ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, மலையேற்ற பயிற்சியில் அவருக்கு ஆர்வம் அதிகமா. மலையேற்ற பயிற்சியில ஆர்வம் அதிகம், மலையை ஏறட்டும் அப்படின்னு அந்த குழந்தை ஏற வச்சிருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மலையேற்ற பயிற்சியில ஏறி இருக்கு. அந்த குழந்தை பியாஸ்குண்டுங்கிற ஒரு மலையில ஏறி இருக்கு, ஹிமாச்சல்ல. 28,000 அடி உயரம் அந்த மலை. எவ்வளவுங்க? பியாஸ்குண்டுல 28,000 அடி உயரம். அந்த வீடியோ கூட இருக்கு. யதீந்திரா கோயம்புத்தூர் பாய் அப்படின்னு போடுங்க, வரும். 28,000 அடி உயரமுள்ள அந்த மலையிலே ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தை யதீந்திரா 14,000 அடி உயரம் ஏறி சாதனை படைத்திருக்கிறான். 14,000 அடி உயரத்துக்கு போய் நின்னுகிட்டு அந்த குழந்தை இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை அசைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான். இந்திய நாட்டினுடைய தேசிய கொடியை அசைகிற பொழுது அந்த கொடியில் இந்தியாவினுடைய தேசிய கொடி என்று எனக்கு தெரியவில்லை, அந்த தாயினுடைய முகமும் தந்தையினுடைய முகமும் தான் மகிழ்ச்சியில் வெளிப்பட்டதாய் நான் சிந்தித்து பார்த்தேன். எவ்வளவுதாங்க வாழ்க்கை, ஒண்ணுமே இல்லைங்க. எங்க அப்பாவுக்கு சகோதரி முறை, அவங்க எனக்கு அக்கா இந்திரான்னு பேர். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அக்கா. எப்பொழுதும் முகத்தில் சுறுசுறுப்பும் கண்கள் நிறைய அன்பும், யாராவது வீட்டிற்கு வந்தாலே உடனடியாக எதையாவது சமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்கிற அன்பினுடைய தாகமும் இருக்கிற சகோதரி. அண்மையில் இறந்து போயிட்டாங்க, கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. நல்ல சந்தோஷமா எந்திரிச்சு கிருஷ்ணருக்கு தேவையானதை குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு டைனிங் டேபிள் உக்காந்தாங்க. எங்க அண்ணன் கார்த்திட்ட நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கடா கார்த்தினாங்க. அடுத்த சில நொடிகளில் அப்படியே சரிந்து விட்டார், உயிர் போனது. அவங்களுக்கு ஒரு பையன் கார்த்தி, ஒரு பொண்ணு சௌமியா. சௌமியா அக்காவுக்கு 44 வயசு. 44 வயது ஆகியும் 1 வயது குழந்தையினுடைய மனநிலை. நாற்பத்தி 4 வருஷம்னா
அழக்கூடாதுன்னு நினைச்சேன், மன்னிக்கணும். ஒரு மகிழ்ச்சியான சூழல கொஞ்சம் கணக்க செஞ்சதுக்காக. ஒரு 44 வருடமா வளர்த்த குழந்தை இறந்து போகிற இறுதி நொடி வரை, அன்னைக்கு சாயங்காலம் அக்கா இறந்து போறாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த தாய் தன்னுடைய மகள் சௌமியாட்ட 44 வயதாகியும் 4 வயது 1 வயது குழந்தை போல் இருக்கிற மனநிலையோடு இருக்கிற, மனநிலை பிறழ்ந்த, மனநிலை வளர்ச்சி அடையாத என்னுடைய சகோதரி சௌமியாட்ட பெற்ற தாய் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? கண்ணா, என்னடா சாப்பிட்ற? பதில் சொல்ல தெரியாது. இவரே கேள்வி கேட்பாள், இவளே பதில் சொல்வாள், இவளே சமைப்பாள், இவளே கொடுப்பாள். எனக்கு நான் ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற ஆண்கள் அத்தனை பேருக்கும், ஒருவேளை குழந்தை பிறக்கிற பாக்கியம் ஆண்களுக்காக இயற்கை படைத்து பெண்களுக்கு அந்த அந்த குழந்தை அந்த பேருங்கிறது ஆண்களுக்கு படைத்து பெண்களுக்கு இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது மாதிரி பிறந்த குழந்தைகளை நான் எழுதி தருகிறேன், எந்த ஆணும் வாழ்க்கை முழுவதும் சுமக்க தயாராகவே மாட்டான். அது தாய்மைக்கே இருக்கிற பேரழகு. நான் என்னுடைய அக்கா இந்திரா அவர்களை எவ்வளவு மதிக்கிறேனோ, அவர் பெற்ற மகன் என்னுடைய அண்ணன் கார்த்தியை அவ்வளவு மதிக்கிறேன். கார்த்தியை எவ்வளவு மதிக்கிறேனோ இல்லையோ, அதை விட அதிகமாக கார்த்தி அண்ணனுக்கு துணைவியாக வந்த என்னுடைய அண்ணி லாவண்யாவை மதிக்கிறேன். என் அக்கா இறந்த பிறகு, இந்திரா அக்கா இறந்த பிறகு சௌமியாவை ஒரு தாய் இதுவரை தாங்கிக் கொண்டிருந்தால் இப்பொழுது 2 தாயாக அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்க அண்ணன் எல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலியா தான் இருக்காங்க. கார்த்தி அண்ணன் சொல்றாரு, அவரு கூட பிறந்த தங்கச்சி, இன்னைக்கு யாரும் அதுக்கே தயாரில்ல, கூட பிறந்த தங்கச்சி அவர் வீட்டில் வச்சுக்கிறாரு. கல்யாணம் ஆகி வராங்க, அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்கும்? யோசிச்சு பாருங்க சார். நான் யோசிக்கிறேன் சார், இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது சார், இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது. தனுஷார் இப்ப அண்மையில் ஒரு ஆடியோ லான்ச்ல பேசினார். சார், நீங்க சேர்த்த பணம் சொத்து எல்லாமே உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு பண்ணா உங்க கண்ணு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம தெரியும்னாரு. உங்க குழந்தை உடம்பு சரியானா மட்டும் போதும், வேற எதுவுமே நமக்கு வேண்டாம்னு தோணுனாரு தனுஷார் பேசினார் இப்ப அண்மையில். உண்மை, இந்த வாழ்க்கையை அர்த்தமற்றது. கலர் கலரான மாயைகளோடு நாம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய இயல்பு எது தெரியுமா? வாழ்க்கையினுடைய இயல்பு எது தெரியுமா? சக மனிதரை நீங்க நேசிக்கிற பொழுதுதான் நீங்கள் விடுகிற மூச்சுக்காற்றுக்கான அர்த்தத்தை இந்த இயற்கை வழங்குகிறது என்ற அர்த்தம். ஒன்னே ஒன்று சொல்லி நான் பேச்சை நிறைவு செய்கிறேன். உங்கள் வீட்டில், உங்கள் வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் இருக்கலாம், உங்கள் வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் இருக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு குழந்தை எங்கேயாவது நீங்க நிற்கிற பொழுது ஓடி வந்து, அங்கிள் இந்த புக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்லி ஒரு ஏபிசிடி புத்தகத்தை காண்பிக்கிற பொழுது, இதை படிப்பதற்கு என் வீட்டில் ஆள் இல்லை என்று சொல்லாமல் நீட்டி அந்த பிஞ்சு விரல்களுக்கு மரியாதை கொடுத்து, அந்த பிஞ்சு முகம் ஒரு கணமேனும் சிரிக்கட்டும் என்று மனிதத்தோடு அன்போடு யோசித்து, இதைத்தாண்டா தேடி, சும்மா வாங்காதீங்க, இதைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன் செல்லம், ஒரு புக்கு போதுண்டான்னு எந்த மனிதன் வாங்குகிறானோ அந்த மனிதன் பாதங்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இறை நம்பிக்கை இல்லாமல் கூட உங்களுக்கு இருக்கலாம், இறை நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். ஒரு உணவகத்தில் சாப்பிட்டு விட்டு வெளியேறுகிற பொழுது ஊதுபத்தி விற்கிற ஒரு வயதான தாய் ஓடி வந்து, ஐயா வாங்கிக்கங்க ஐயா, ஊதுபத்தி 30 ரூபா பேக்கெட்னு சொல்றப்ப எனக்கு இறை நம்பிக்கை இல்லை, என் வீட்டிற்கு தேவையில்லை என்று சொல்லாமல் ஒரே ஒரு பேக்கெட் ஊதுபத்தியாவது வாங்கி கொண்டு உங்கள் வீட்டில் சென்று ஏற்றி வைத்தால் அந்த ஊதுபத்தியிலிருந்து மனிதத்தினுடைய வாசம் வீசும் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதை வாங்குகிற மனிதர்களின் கால்களை தொட்டு வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய நெடுஞ்சாலையில் பரபரப்பாக ஒரு ஊருக்கு நீங்கள் குடும்பத்தோடு சென்று கொண்டிருக்கிற பொழுது, பேருந்தில் இருந்து இறங்குகிற பொழுதோ, இல்லை நீங்கள் பயணப்படுத்துகிற மகிழ்வுந்து காரில் இருந்து இறங்குகிற பொழுதோ, இல்லை நீங்கள் சென்று கொண்டிருக்கிற அந்த இருசக்கர வாகனத்திலிருந்து இறங்குகிற பொழுதோ, அருகில் இருக்கிற ஒரு இளநீர் கடையில் வேகாத வெயிலில் ஒரு வயதானவரோ அல்லது குடும்பமோ அமர்ந்து
யாராவது இளநீர் வாங்குவதற்காக நிறுத்த மாட்டார்களா என்று ஏங்கி தவிக்கிற கண்களோடு இருக்கிற பொழுது அந்த இளநீர் கடையின் அருகில் சென்று நின்று, எங்கள் மூவருக்கும் இளநீர் தாருங்கள், என் ஒருவருக்கு இளநீர் தாருங்கள், எங்கள் இருவருக்கு இளநீர் தாருங்கள் என்று குடும்பத்தோடு சென்று அவர்களிடம் மன மகிழ்ச்சியாக பேசியபடியே இளநீர் யார் வாங்கி குடிக்கிறீர்களோ உங்கள் தாகம் தணிவதோடு மட்டுமல்லாமல் மறந்து விடார்கள், அந்த குடும்பத்தினுடைய வறுமை தாகமும் சேர்ந்து தணிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஈர மனமுள்ள மனிதர்களின் கால்களை வணங்குவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். பரபரப்பான சிக்னலில் ஒரு நிமிடம் நிற்கிற நேரத்தில், பரபரப்பான சாலையில் சிக்னலில் ஒரே ஒரு நிமிடம் நிற்கிற நேரத்தில் யாராவது ஒரு ஓடி வந்து, குழந்தையோ இளைஞனோ பெண்மணியோ யாராவது ஒரு ஓடி வந்து, சார் 10 கலர் பேனா வாங்கிக்கங்க சார் என்று சொல்லுகிற பொழுது, உங்களுக்கு எழுத படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த கலர் பேனாவை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கலர் பேனா உங்களுக்கு சொந்தமாகும். வாழ்க்கையில் அவருக்கு கலர் கலரான கனவுகளை பரிசாக தந்ததற்கு நீங்கள் ஒப்பாவீர்கள். இவ்வளவுதான் வாழ்க்கை. ஒரு டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு, ஒரு நிமிஷம் சிக்னல்ல நம்மளால நிக்க முடியல, டிராபிக் போலீஸ் நிக்கிறாரு, ஒழுங்குபடுத்திட்டு இருக்காரு. நீங்களும் அந்த சாலையை கடந்து போற ஒரு மனிதரா இருந்தா அந்த போக்குவரத்து அதிகாரி கிட்ட, சார் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே கேட்டுட்டு போங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ்காரர் வெளில வராரு, எங்கேயாவது காவல்துறை சகோதரர்களை பாக்குறீங்க, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல நல்லா இருக்காங்களா கேட்டுட்டு போங்க. நான் ஒன்னு சொல்லவா, அன்பை வெளிப்படுத்துவதற்கு ஒருவரை தெரிந்துதான் வைத்திருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நீங்கள் அன்பை வெளிப்படுத்தினாலே அவர் உங்களுக்கு தெரிந்தவராக மாறுவார். இவ்வளவுதான் வாழ்க்கை. என் அருமை சொந்தங்களே, என்னவோ நினைத்துக் கொண்டு இந்த மேடையில் நான் ஏறினேன். ஆனால் என் இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து சொற்களை இறைத்து இறைத்து உங்களுக்காக பேசியிருக்கிறேன். இந்த பேச்சினுடைய வெற்றியாக நான் நினைப்பது, நான் பேசிய இந்த ஒரு மணி நேரத்தை கடந்த பேச்சில் ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் இதயத்தை பாதித்திருந்தால், அந்த பாதிப்புக்கு மருந்தாக நீங்கள் சக மனிதனை பார்க்கிற பொழுதும், சக மனிதனிடம் பேசுகிற பொழுதும் அன்பாக பேசுங்கள், அன்புடன் பாருங்கள், அன்பை விதையுங்கள், அன்பை மட்டுமே அறுவடை செய்யுங்கள். அன்பிற் சிறந்த தவம் இல்லை, வாழ்வது ஒரு முறை, அன்போடு வாழ்வோம், பண்போடு வாழ்வோம். மூச்சு காற்று கூட நமக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் காண்பிக்கிற அன்பு மட்டுமே உங்களுக்கு சொந்தமானது. வாய்ப்பிற்கு இதயம் நிறைந்த நன்றிகளும் வணக்கங்களும்.